வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றி தினந்தோறும் முக்கிய அறிவிப்புகளும் தகவல்களும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, அதே போல் டீச்சர்ஸ் யாரெல்லாம் வந்து இது எலிஜிபிள் அது போல் சம்மந்தமான அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா 2026 ஆண்டிற்கான டிஎன்டிஇடியோடைய எக்ஸாம் வந்து டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எவ்வாறு ஃபில் பண்ண வேண்டும், அப்ளிகேஷன் வந்து விண்ணப்பம் செய்வதற்கான தேவையான ஆவணங்கள் என்ன, கல்வி தகுதிகள் என்ன, குறிப்பாக யாரெல்லாம் இதுக்கு முன்பாக வந்து 2025ஆம் ஆண்டு தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த தேர்வை எழுத முடியுமா அல்லது டீச்சர்ஸ்க்கு மட்டும் இந்த தேர்வு வந்து நடத்தப்படுகிறதா என்பது பற்றிய கேள்விகள் வந்து தொடர்ந்து எழுதப்படும் உள்ளன. அதேபோல் வந்து சில வகையான கோரிக்கைகள் வந்து ஆசிரியர்கள் தரப்பு வந்து தொடர்ந்து அரசுக்கு தங்களது கோரிக்கைகள் வந்து முன்வைக்கின்றனர். அதன் அடிப்படையில் வந்து குறிப்பாக வந்து அந்த கோரிக்கைகள் வந்து அவர்களுக்கு பாஸ் மார்க், அதாவது பாஸ் மார்க் கட் ஆஃப் மார்க் வந்து குறைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. இதில் வந்து திருச்சியில் நடைபெற்ற ஒரு கூட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோரிக்கையை வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் சங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருக்கு இந்த கோரிக்கையை வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கோரிக்கையின் அடிப்படையில் வந்து பாஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 60 குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 18ஆம் தேதி முதல் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் விண்ணப்பிப்பதற்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தி ஒர்க்கிங் டீச்சர்ஸ், அதாவது இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எக்ஸாம் ஃபார் டீச்சர்ஸ் அப்படின்னு மாதிரி ஒர்க்கிங் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிடுங்க. ஒர்க்கிங் டீச்சர்ஸ் அப்படின்னா வந்து அரசு பள்ளியில் பயிலக்கூடிய அரசு பள்ளியில் வந்து ஆசிரியராக இருப்பவர்கள், அவர்களாம் வந்து தனியார் பள்ளியில் ஆசிரியராக இருப்பவர், அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து ஆசிரியர்களாக பணிபுரிபவர்கள், அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வு எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து இந்த ஆசிரியர்கள் வந்து தங்களுக்கான அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும்போது எல்லா குறிப்பிட்ட அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்லாம் கிட்டத்தட்ட ஒரு 29 கேள்விகள் குறிப்பிடப்பட்டிருக்க சொல்கிறாங்க. அந்த அட்டவணையில் பார்த்திங்கன்னா வந்து தங்களுடைய பெயர், வயது, அதே போல் வந்து உங்களுடைய உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டு, பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் ஷீட்டு, அதேபோல் டிஎல்எட் முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏஜ் ப்ரூஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அந்த 10th மார்க் ஷீட்டே போதும் அப்படின்னு சொல்லப்படுது. அதேபோல் பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் பண்ணணும். கம்யூனிட்டி வந்து என்ன கேட்டகரி அப்படின்றத வந்து நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன வகையான கோரிக்கை அப்படின்னா ஆசிரியர்கள் தரப்பில் வந்து தங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஆசிரியர்களுக்கு பாஸ் மதிப்பெண் வந்து 60 குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு தரப்பு வந்து இதுக்கு முன்பாக வந்து தேர்வு எழுதினா பார்த்திங்களா 2025 தேர்வு எழுதப்பட்டு தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கான குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டது. அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மதிப்பெண் குறைக்கப்பட்டது. அதாவது 5% வந்து குறைக்கப்பட்டிருந்தது. அந்த 5% பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரல் கேட்டகரியை தவிர மற்ற எல்லாத்துக்கும் குறைக்கப்பட்டது. ஆனால் ஜென்ரல் கேட்டகரியும் குறைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் முன் வச்சிருந்தாங்க. அந்த கோரிக்கையை தொடர்ந்து பார்த்திங்கன்னா தற்போது பார்த்திங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கான ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான வந்து ஸ்பெஷல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தங்களுக்கான வழங்கப்பட்ட மார்க் வந்து 60 குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பாஸ் மார்க் கட் ஆஃப் மார்க் வந்து குறையுமா அப்படின்றது அரசு தரப்பில் வந்து அறிவிப்புகள் வெளியிட்டால் மட்டுமே நமக்கு தெரியும். அதேபோல் பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபுல் பண்ணுறதுக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி முதல், அதாவது 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டது. அதனால் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இதில் வந்து நீங்கள் இன்றைய தினம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய 3 முக்கியமான செய்திகள் தகவல்கள் என்னென்னா, நேற்று முதல் 18ஆம் தேதி முதல் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்ணப்பம் தொடங்கப்பட்டது. ஒர்க்கிங் டீச்சர்ஸ் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஒர்க்கிங் டீச்சர்ஸ் வந்து விண்ணப்பிக்கும் போது அதற்கான நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டீச்சர்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய அந்த ஒர்க்கிங் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். எங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒர்க்கிங் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அது வந்து டீச்சர்ஸ்க்கான ஸ்பெஷல் எக்ஸாம் அப்படின்றனால நீங்கள் கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும். அதில் வந்து குறிப்பிட்ட நிபந்தனைகள் அடிப்படையில் வந்து எவ்வளோ நாட்கள் எப்பொழுது நீங்கள் பணியில் ஆசிரியர் பணியில் வந்து சேர்ந்திருக்க வேண்டும் அப்படின்ற குறிப்பிட்ட நிபந்தனைகள் இருக்குது. அதை நம்ம முன்கூட்டியே ஒரு வீடியோவில் நம்ம தெரிவிச்சிருக்கோம். அதை நான் இன்டிஸ்கிரீனில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் NOC வந்து சப்மிட் பண்ண வேண்டும். NOCயில் வந்து 29 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. அந்த 29 கேள்விகள் வந்து நம்ம ஏற்கனவே என்னென்ன அப்படின்ற விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய முழு விவரங்களும் தெரிவிக்க வேண்டும். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிடுச்சு. நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து விண்ணப்பிப்பதற்கு தேவையான ஆவணங்களை, ஃபோட்டோ இதெல்லாம் தயார் நிலையில் வைத்துக்கொண்டு அதன் பின்னர் வந்து நீங்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அவற்றை மிக உன்னிப்பாக கவனித்து பிள்ளைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். அதில் வந்து ஜென்ரல் கேட்டகரி என்னென்ன கேட்டகரி இருக்குது, அதே போல் வந்துன்னா உங்களுடைய பெயர் அதில் எதுவுமே பிழை இருக்கிறதா அப்படின்றத சரி பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றாலும் அதன் பின்னர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபில்டர் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து கோரிக்கை வருதுன்னா ஆசிரியர் தரப்பில் வந்து தங்களுக்கு வழங்க வேண்டிய மதிப்பெண் வந்து பாஸ் மதிப்பெண்ணை வந்து நீங்கள் 60 குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து பல தரப்பினர் வந்து வரவேற்கப்பட்டாலும் ஒரு சில தரப்பினர் சொல்கிறாங்கன்னா 60 மதிப்பெண்கள் அப்படின்றது ஆல் பாஸ் அப்படின்ற மாதிரி வந்துடும். அதனால் மதிப்பெண்களை குறைப்பது வந்து சாத்தியக்கூறுகள் இருக்குமா அப்படின்ற கேள்வி இருந்திருக்கு. சென்ற முறை வந்து பார்த்திங்கன்னா வந்து மதிப்பெண்கள் வந்து 5% குறைக்கப்பட்டது. அதாவது அதை தொடர்ந்து தான் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிட்டாங்க.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து தங்களுக்கு பாஸ் மதிப்பெண்ணை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கோரிக்கை வச்சதை முன்னிட்டு ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் வந்து 5% மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டு தற்போது 75%, அதாவது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் 5% வந்து மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தற்போது 60% மார்க்கை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் முன் வச்சிருக்காங்க. இந்த தகவல்கள், அறிவிப்புகள், இந்த கோரிக்கையை வச்சு உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் எழுதுங்க. அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்டேட் பண்ணுறோம். அதேபோல் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் இது டெட் சம்மந்தமாக ஏதேனும் தகவல்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய சந்தேகங்கள் எது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதேபோல் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.